Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பீட்ரூட் வச்சு ரொம்பவே டேஸ்டியா ஹெல்த்தியான ஒரு அடை ரெசிபி எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். முக்கியமா குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு நீங்க வந்து கொடுக்கலாம். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்க தோசை பண்ணி கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்டா இருக்கும். சரி வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக 2 பீட்ரூட் மீடியம் சைஸ்ல எடுத்திருக்கேன். இதோட தோலெல்லாம் சீவிட்டு இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்ததை ஒரு பவுலில் சேர்த்துருங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இதை நீங்கள் துருவியும் எடுக்கலாம், கட் பண்ணியும் போடலாம். துருவி எடுக்கும்போது சீக்கிரமாக வேகிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் ஒரே ஒரு வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறமா கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி இதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு பொடி, அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நீங்கள் சாட் மசாலாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற மசாலா மட்டுமே போட்டு கூட பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது இவ்வளோ சேர்த்து நல்லா வந்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த உப்பு மசாலா எல்லா பக்கத்துலேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை மட்டும் போட்டுக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் 3லேருந்து 4 உருளைக்கிழங்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் மாவு சேர்க்க வேண்டிய அவசியம் தேவைப்படாது. நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறனால நான் எக்ஸ்ட்ராவாக கடலை மாவு ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மாவு ஐட்டம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்கே 1லேருந்து 2 வேக வச்சு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப்பு போல் கடலை மாவு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். மற்றபடி அரிசி மாவோ கோதுமை மைதா இது எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. கடலை மாவுக்கு பதிலாக இன்னொரு மெத்தட் அப்படின்னா நீங்கள் வந்து கொண்டக்கடலை இருக்குல்ல, கருப்பு கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை இது எல்லாமே வேக வச்சு அதை கூட மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அப்படி கூட சேர்க்கலாம், அதுவும் ரொம்ப நல்லா வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அயன் தவா எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம அடை மாதிரி சுட்டு எடுக்க போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அடை இந்த மாதிரியெல்லாம் வேண்டாம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்குறீங்க அப்படின்னா இதே மாவை கொஞ்சம் ரவுண்டாக பிடிச்சிட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி கூட கொடுக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருங்க. இந்த அடை பார்த்திங்கன்னா முக்கியமாக தயிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் ரவுண்ட் ஷேப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வேகிற மாதிரி இருக்கும். இப்போது 2 பக்கமுமே நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி நம்ம கெட்டியான தயிர் கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள். மொத்தமாக எனக்கு 2 அடைகள் நம்ம ரெடி பண்ண பேட்டர்லேருந்து கிடச்சிருக்கு. இது கூட தயிரும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். முக்கியமாக வெயிட் லாஸ்ன்னு போகும்போது நீங்கள் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எடுத்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி தயிர் மட்டும் ஊற்றி நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். தயிரில் மறக்காமல் உப்பு போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.